Can you hear me? Yes, miss. Yes. So இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் வந்து இந்த அஜெக்டிவ்ல வந்து மெயின் பார்ட் எப்படி நாங்க அஜெக்டிவ் வச்சு ரெண்டு பொருளை ஒப்பிட போறோம் ஆல்ரெடி மூன்று பொருளை எப்படி நாங்க ஒப்பிட போறோம்ன்றதான் பார்க்க போறோம் அடுத்தது. அந்த வகையில முதலாவது பாருங்க கம்பேரட்டிவ் அஜெக்டிவ். எஸ் ரிஸ்னி, கம்பேரட்டிவ் அஜெக்டிவ் என்று சொல்றது வந்து நாங்க ரெண்டு பொருளை ஒப்பிடைக்கல வந்து அந்த ரெண்டு பொருளையும் வந்து நாங்க ஒப்பிட போறோம். ஒன்றை விட ஒன்று பெருசா இருக்கு, ஒன்றை விட ஒன்று சின்னனா இருக்குது, அதை விட இது சின்னனா இருக்கு, அதை விட இது பெருசா இருக்குது, லைக் அப்படி நாங்க கம்பேர் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அந்த அஜெக்டிவ்க்கு பேர் கம்பேரட்டிவ் அஜெக்டிவ். ரைட்? கம்பேரிங் டூ திங்ஸ், கீழே பாருங்க இருக்கு கம்பேரிங் டூ திங்ஸ், அதாவது வெவ்வேறுபட்ட ரெண்டு பொருட்களை நாங்க ஒப்பிட போறோம்னு சொல்லி சொன்னா அதை நாங்க கம்பேரிட்டிவ் அஜெக்டிவை யூஸ் பண்ணி நாங்க கம்பேர் பண்ணுவோம். லைக் கார், பஸ், நிறைய வித்தியாசமே இருக்குது. ஸோ ஒன்று மஞ்சளா இருக்குது, ஒன்று சிவப்பா இருக்குது, ஒன்று நீட்டா இருக்கு, ஒன்று சின்னனா இருக்குது. ரைட்? ஒன்று டால், ஒன்று ஸ்மால், ஒன்று பிக், ஒன்று ஸ்மால், லைக் அப்படின்னு நாங்க சொல்லலாம். ஸோ அதை எப்படி நாங்க ஒப்பிட போறோம்னு சொல்லி பார்ப்போம் இருந்தா ரைட். எஸ், அதுக்கு முதல் அதை நாங்க தனித்தனியா பார்க்க போறோம். அதுக்கு முதல் கம்பேரிட்டிவ் அஜெக்டிவ் சொல்லி சொன்னா கம்பேரிங் டூ திங்ஸ் நாங்க சொல்ல போறோம். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் சொல்லி சொன்னா மூன்று பொருட்களை, ரெண்டு பொருட்களை தவிர்த்த மூன்று பொருட்கள். ரைட்? டு டிஸ்கிரைப் த அப்பர் ஓ லோவர் ஆப்ஜெக்ட். ரைட்? அதாவது வந்து மூன்று பொருட்கள் சொல்லி சொன்னா நடுவில் ஒரு பொருள் இருக்க போது, ரெண்டு கரையிலையும் இருக்க போகுது. ஸோ ஒரு அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கல வந்து நாங்க மூன்று பொருட்களை ஒப்பிட்டு கதை கேட்கல வந்து we have to choose superlative adjective. அதுக்கு நாங்க சொல்லுவோம் superlative adjective to describe the upper or lower object. சோ ரெண்டு பொருள் நாங்க சொல்ல போறோம்னு சொல்லிச்சோம்னா அதுக்கு பேர் கம்பேரட்டிவ், மூன்று பொருள்னு சொல்லிச்சோம்னா சூப்பர்லேட்டிவ். சோ இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி நாங்க கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ் பாக்குறதுன்னு ஒரே பார்வையிலேயே பார்க்க போறோம். சோ ஒன் சிலபஸ் அஜெக்டிவ் இருக்குது, லைக் இது ஒரு ரூல்ஸ்ல இருக்க போகுது. சோ உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கம்பேரட்டிவ்னு சொல்லி சொன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கினாத்தான் இந்த அட்டவணை விளங்க போகுது. சோ கம்பேரட்டிவ் நாங்க சொல்ல போறது வந்து ரெண்டு பொருட்களை நாங்க ஒப்பிட போறோம். சூப்பர்லேட்டிவ்னு சொல்றது வந்து மூன்று பொருட்கள். ரைட்? சோ அஜெக்டிவா இருக்க போது இந்த ரிச், ரிச்ன்னு சொல்லி சொன்னா உயர்ந்த, ரைட்? பெரிய பணக்காரர் தான் ரிச்ன்னு சொல்ல போறோம். சோ ரிச்சர், ரிச்சர்ன்னு சொல்லி சொன்னா தேர் ஆர் டூ திங்ஸ். இப்ப நான் இருக்க போறேன் மாலா அண்ட் கலா. சோ மாலாவை விட கலா வந்து பண வசதி உடையவா, பணக்காரி. மாலாவை விட கலா, ரெண்டு பேர்ல கலா தான் பணக்காரர்னு சொல்லி சொன்னா அதை நாங்க என்ன செய்வோம்? ரிச், ரிச்சர். ரைட்? சோ we have to consider about it. மாலா இஸ் ரிச்சர் தான் கமலா. ரெண்டு பேரா இருந்தா நாங்க இந்த ரிச்சரை யூஸ் பண்ண போறோம். ரிச்சர் நாங்க எழுதிக்கல வந்ததா இந்த கம்பேரட்டிவ் நாங்க எழுதிக்கல, இந்த தான நாங்க எழுத போறோம். ஏன் நாங்க தான எழுத போறோம்னு சொல்லி சொன்னா ஒன்று ஒப்பிட போறோம். அவரை விட இவர், அவவை விட இவா, அதவை விட இது சொல்லி ஒப்பிடைக்கல தான் நாங்க கட்டாயம் இங்க கம்பல்சரியா யூஸ் பண்ண வேணும். சோ ரிச், ரிச்சர், ஸ்மால், ஸ்மாலர், ஹை, ஹையர், வைட், வைடர், கைண்ட், கைண்டர், ஓல்ட், ஓல்டர், நைஸ், நைஸர். சோ அதே மாதிரி சூப்பர்லேட்டிவா இருக்கணும். அது வந்து மூன்று பொருட்கள் இருக்க போது, லைக் மாலா, கலா, அமலா. மூன்று பேர்லயும் வந்து மாலா தான் மூன்று பேர்லயும் விட ரெண்டு பேர்லயும் விட மாலா தான் பெரிய பணக்காரின்னு சொல்லி சொன்னா we have to say like this: மாலா is the richest girl of the group. அந்த குரூப்ல இல்லாட்டி அந்த மூன்று பேர்லயும் மாலா தான் பெரிய பணக்காரி என்று சொல்லி சொன்னா நாங்க the richest சொல்ல போறோம். the richest. சோ எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், ஏன் இங்க நாங்க the போடுறோம்? த போடுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ த ஏன் நாங்க போடுறோம்? why we use that here? தேனா ஒரு ஒண்ணு அது மட்டும் அது மாத்திரம் தான். அது மாத்திரம். வெரி குட். சோ கமலா இஸ் த ரிச்சஸ்ட் கேர்ள் ஆஃப் த குரூப் நாங்க சொல்லுவோமா இருந்தா என்ன 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 பிரச்சனை அதுல, என்ன விஷயம் அதை நாங்க சொல்ல வரோம்? ரிச்சர்ஸ் சொல்லிச்சுன்னா அந்த மூன்று பேர்லயும் கமலா தான். இனி அந்த ரெண்டு பேரும் நாங்க ஒப்பிட தேவையில்லை, கமலா தான் இவருக்கு பெரிய ஆளுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ த ரிச்சஸ்ட் கேர்ள்னு நாங்க சொல்றோம். ஸ்மால், ஸ்மாலர், த ஸ்மாலஸ்ட், த ஹையஸ்ட், த வைடஸ்ட், த கைண்டஸ்ட், the oldest, the nicest. So இதை வந்து ஒன் சிலபஸ் சொல்ல போறோம். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்க போகுது. ஸோ
ரெண்டாவது விஷயம் பாருங்க, டு அஜெக்டிவ், ரைட்? இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. முதலாவது கேட்டகரி வந்து பெரும்பாலும் வந்து அஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் வந்து எப்படி இருக்க போதுன்னா பெரும்பாலும் இஆர் சேரும். ஆல்சோ சூப்பர்லேட்டிவ் த வரப்போகுது, பின்னுக்கு இஎஸ்டி வரப்போகுது. அதே மாதிரி இந்த டூ அஜெக்டிவ் எண்டிங்ஸ் இன் ஒய், ரைட்? சோ இதை இது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா வையில முடிகிற அஜெக்டிவ் இருக்கு தானே, இந்த லேசி, சோம்பல வந்து லேசின்னு சொல்லுவோம், ஹங்க்ரி, ஃப்ரெண்ட்லி, டர்ட்டி, ஸ்லீப்பி. சோ வையில முடிகிற அஜெக்டிவ் எல்லாத்துக்குமே வந்து நாங்க கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணும் போது லைக் வை இஆர் வராது, அந்த வை கட் ஆகி ஐஇஆர் வரப்போகுது. சோ படிக்கிறதுன்றது மைண்ட்ல இருக்கிற வேண்டிய விஷயம் வந்து இதுதான். முதலாவது அஜெக்டிவ்னு சொல்லி சொன்னா நார்மலா இருக்க போது, the second thing ன்னு சொல்லி சொன்னா we have to consider about the why. Lazy, lazier than, the laziest. Hungry, hungrier, the hungriest. Friendly, friendlier than, the friendliest. Dirty, dirtier than, the dirtiest. Sleepy, sleepier than, the sleepiest. Okay, the third category end in one vowel plus one consonant. அதாவது அந்த வவல்ல முடிகிறதா இருக்கணும், அதோட ஒரு கன்சனன்ட், ஒரு மெய் எழுத்தும் அதுல இருக்கணும் சொல்லி சொன்னா we have to add. இது நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். அதாவது வந்து ஒரு வவல்ல முடியுமா இருந்த பிக், ஃபேட், ஸ்லிம், டின், அது ஆக்கள் ஒரு தோட் அப்பியரன்ஸை சொல்றது. சோ அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா கம்பேரிட்டிவ் பிகர் தேன் the biggest, fatter than the fattest, slimmer than the slimmest, thinner than the thinnest. So comparative, superlative, adjective. Big, fat, slim, thin. Bigger than the biggest, fatter than the fattest, slimmer than the slimmest, thinner than the thinnest. So இது வந்து ஒன் சிலபஸ் சொல்லுவோம். எப்பயுமே வந்து கூட வந்து கம்பேரிட்டிவ்னு சொல்லி சொன்னா இஆர் சேரும், சூப்பர்லேட்டிவ்னு சொன்னா இஎஸ்டி சேரும். இது வந்து ரெண்டாவது ரூல்ஸ், இது ரெண்டாவது விதி. ரெண்டாவது விதி என்னது, வையில முடியறதுக்கு வந்து ஐஇஆர் ஐஇஎஸ்டி சேர போது. தென் இது வந்து வெவல்ஸ்ல முடியறன்னு சொல்லி சொன்னா என்ன ஒரு டபுள் வெவல் போட்டு நாங்க இஆர் போட்டு தான் போட போறோம். 2 or more syllables. இது வந்து நீங்க விரும்பியோ விரும்பாமலோ இது நீங்க பாடமாக்கி வச்சாலும் சரிதான். இது வந்து எப்பயுமே மாறுபடாது. இது வந்து கொஞ்சம் அஜெக்டிவ், லாங் அஜெக்டிவ் கொஞ்சம் இருக்குது. லாங் அஜெக்டிவ்க்கு வந்து நாங்க we have to use more. அங்க வந்து more யூஸ் பண்ண போறோம். லைக் நார்மலா வந்து நாங்க யூஸ் பண்ண போறது ER EST, rich, richer, the richest நாங்க பாவிக்க போறோம். அதே மாதிரி இது வந்து லாங் அஜெக்டிவா இருக்கு, இது நீங்க பாடமாக்கி வச்சாலும் பிழை இல்லை. இதுக்கு இதுதான் இருக்குது கொஞ்சம், அதுகள் தான் இப்ப நான் சொல்ல போறோம். ஃபேமஸ் சொன்னா பிரசித்தி பெற்ற, more famous than, the most famous. Beautiful, more beautiful than, the most beautiful. The most beautiful girl, Kala is the most beautiful girl of the class. எல்லாருமே விட கலா தான் என்னது பியூட்டிஃபுல்லான கேர்ள். டேஞ்சரஸ், more dangerous than, the most dangerous. Exciting, more exciting, the most exciting. Boring, more boring, the most boring. Important, more important, the most important. Intelligent, more intelligent, the most intelligent. Active, more active, the most active. Honest, more honest, the most honest. So இது வந்து விரும்பியோ விரும்பாமலோ இதுக்கு இதுதான் இருக்குது. ஃபேமஸ் சொல்லி சொன்னா கம்பேரிட்டிவ்ல more famous than, superlative the most famous. சோ இதை வந்து நீங்க பாடமாக்கி வச்சாலும் பிழை இல்லை. சோ இப்ப பாருங்க, இதுதான் முக்கியமான ஸ்லைடு. இந்த கிளாஸ்ல முக்கியமான ஸ்லைடு இதுதான். irregular adjectives, அதாவது வளமைக்கு மாறாக உள்ள adjective. லைக் நாங்க மோர் பார்த்தனாங்க, மோஸ்ட் பார்த்தனாங்க, இஆர் சேர்த்து இஎஸ்டி பார்த்தனாங்க, வையில முடிஞ்சா வைய கட் பண்ணி சேர்க்கிறத பார்த்தனாங்க, பவல்ஸ் சொல்லி சொன்னா இன்னொரு டபுள் பவல் போட்டு நாங்க செய்யறது வந்து பார்த்தாங்க. 4 விதம். இது irregular verb. அட்ஜெக்டிவ் வேற மாதிரி இருக்கு, சூப்பர்லேட்டிவ் வேற மாதிரி இருக்குது, கம்பேரிட்டிவ் வேற மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருக்கும். அந்த லைக் இஆர் இஎஸ்டி சேர்ந்து வராது. பாருங்க, குட், 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 பெட்டர் than, the best. பாருங்க, இப்ப நார்மலா இந்த கிளாஸ்ல ஒரு ஆள் எடுப்போம்னு சொல்லிச்சுன்னா மோகன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார் இந்த கிளாஸ்ல, யஷ்மிகா என்ற ஒரு ஆள் இருக்கிறார். சோ யஷ்மிகாவை விட மோகன் நல்லவர்னு சொல்லி சொன்னா 2 பேர் இருக்குன்னா அந்த 2 பேரை நாங்க ஒப்படைக்கல வந்து
Mohan is better than Jashmika, right? Mohan is better than Jashmika, right? அதாவது அவரை விட இவர் பெட்டர் நாங்க கதைக்க போறோம். இதுக்கு தான் நார்மலா வர போகுது. சூப்பர்லேட்டிவ்னு சொல்லிச்சோன்னா 3 பேர் இருக்கீங்களா வந்து Anatra is the best student of the class ன்னு சொல்லிருக்கல. The best student ன்னு சொல்லிச்சோன்னா அந்த 3 பேர்லயுமே வந்து Anatraக்கு தான் கூட என்னது பெஸ்ட், அதாவது கூட சஜஷன்ஸ். ஸோ அதே மாதிரி bad, worse than, the worst, many or much, more, the most. So இது வந்து using completely different words, which means அதாவது அந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கும் அட்ஜெக்டிவ்க்கும் ஒரு சின்ன சம்பந்தமும் இருக்காது. குட்டுக்கும் பெட்டர் தேனுக்கும் த பெஸ்ட்டுக்கும் சின்ன சின்ன சம்பந்தம் இல்லை. அதை நாங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வரும், படிச்சு எழுதி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வரும். இந்த விஷயத்த இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கும். அட்ஜெக்டிவ் வேற மாதிரி இருக்குது, கம்பேரிட்டிவ் வேற மாதிரி இருக்குது, சூப்பர்லேட்டிவ் வேற மாதிரி இருக்குது, ஒரு புது விஷயமா இருக்க போகுது. சரி, யூசிங் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் வேர்ட். So பாருங்க, for an example, compare பண்ணி கிடக்கீங்க. comparing two persons, 2 person, Jeron, Alex. Jeron வந்து இங்க உயரமா இருக்கிறார், Alex வந்து இங்க ஷார்ட்டா இருக்கிறார். So பாருங்க, comparing two persons, like Jeron is taller than Alex. Jeron is taller than Alex. Jeron இவர், Alex இவர். Jeron is taller than Alex. Alexa விட ஜெரோன் உயரமானவர். Alex is shorter than Jeron. Alex வந்து ஜெரோனை விட கட்டையானவர். சோ 2 பர்சனை நாங்க யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிக்கல, இந்த கம்பேரிட்டிவ் தான் நாங்க போட போறோம். நார்மலா இருக்கிற கம்பேரிட்டிவ் இஆர்ல முடியுது. சோ இது நார்மல் ஒன். சோ இஆர் ரைட், இஆர் சேருது. Comparing two places, things. பாருங்க, இதுல கொலோசியம் இருக்குது, அதுவும் ஃபேமஸ் தான். தாஜ்மஹால் இருக்குது, அதுவும் ஃபேமஸ் தான். கண்டி நாட் அ ஃபேமஸ் பிளேஸ். ஆல்சோ கொலம்பு இஸ் நாட் அ ஃபேமஸ் பிளேஸ். சோ எனக்கு இப்ப சொல்லுங்க பாபம், இந்த ஏதாவது ஒன்று இதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க. கொலோசியமா இருக்கட்டும், தாஜ்மஹால் இருக்கட்டும், இந்த 4ல 2 அவுட்புட் கலைக்க போறீங்க. இஸ் தேன் சொல்லி கலைக்க போறீங்க. பிக்கும் போட போறீங்க, பியூட்டிஃபுல்லும் போட போறீங்க. சோ ஒரு நிமிஷம் தாரன், சரியா? இதுக்கு என்ன விட வரும்? Is Taj Mahal Yes. More beautiful than Colosseum? Taj Mahal is more beautiful than Colosseum. Colosseum. Okay. So that's fine. So இதுல வந்து பாருங்க, Taj Mahal is more beautiful than Colosseum. அவ்வளவுதான் விஷயம். So உங்களுக்கு இப்படி எழுத தெரியும்னு சொல்லி சொன்னா then that fine. அவ்வளவுக்கு தான் இவ்வளவு படிப்பிச்சேன் நான். So இது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல தருவாங்களா இருந்தா, இது உங்களோட செல்ஃபாவே நீங்க எழுதுவீங்களா இருந்தா that's fine. Taj Mahal is more beautiful than Colosseum. தாஜ்மஹால் வந்து வடிவா இருக்குதான் இன்னத்த கொலோசியத்தை விட. So that's fine. அதே மாதிரி பிக்கு சொன்னா Colombo is bigger than Kandy. So அப்படி நாங்க சொல்லலாம். ஆனா இதுல பியூட்டிஃபுல்லா மெயின் பண்ணினா we have to write the sentence like this: Taj Mahal is more beautiful than Colosseum. So did you understood? Did you understood? ஓமோ இல்லையோ? விளங்கிட்டா உங்களுக்கு? Yes. Yes. பாருங்க, இது more example for the comparative adjective. Comparative adjective ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி தந்தனா? What is the meaning of comparative adjective? Comparative adjective ன்னு சொல்லி சொன்னா 3 பேர் ஒப்புறது, அப்படியா? இல்ல 2 பேர். Very good. So my house is bigger than yours. உங்களுடைய விட என்ற வீடு பெருசு, right? Wait. Okay, so your results is worse than mine. Worse than mine. இந்த ரிசல்ட்ஸை விட உங்களோட ரிசல்ட்ஸ் மோசமா இருக்குது. நான் தமிழ்ல சொல்லுவேன், your results is worse than mine.
The Pacific Ocean is deeper than the Arctic Ocean. Arctic சமுத்திரத்தை விட Pacific சமுத்திரம் வந்து டீப்பான உண்டு. You are more polite than Joy. Polite ன்னு சொல்லிச்சோன்னா அமைதி. ஜோனை விட நீங்க அமைதியா இருக்கிறீங்க. My brother is taller than I am. என்னை விட என் brother வந்து உயரமானவர். A rose is more beautiful than Daisy. Daisy flower விட ரோஸ் வந்து பியூட்டிஃபுல்லான ஒன்று. The earth is larger than the moon. மூணை விட earth வந்து லார்ஜான ஒன்று. Learning Japanese is more difficult than learning Italian. இட்டாலியனை விட ஜப்பானீஸ் படிக்கிறது வந்து more difficult-ஆன ஒன்று. So இது வந்து comparing the 3 or more nouns. Already நான் சொல்லி தந்தேன் என்னது இந்த superlative. Plane is the fastest vehicle. So நாங்க ரெண்டு பொருளை ஒப்பிடலாம். சைக்கிளையும் காரையும் ஒப்பிடல வந்து cycle is faster than car. So car is faster than cycle ன்னு நாங்க சொல்லலாம். ஆனா இங்க ஏரோப்ளேன் தான் fastest ன்னு சொல்லிச்சோன்னா தனியா அவரை மட்டும் நாங்க ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல போறோம்னு சொல்லிச்சோன்னா plane is the fastest vehicle. So இதுல இருக்கிறதுல plane வந்து fastest vehicle. அதே மாதிரி இதுல வந்து ஷார்ட்டான ஒரு ஆள் வந்து டாம் ன்னு சொல்லி சொன்னா அப்படி நாங்க சொல்லணும். டாம் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ன்னு சொல்லி சொன்னா என்னது அவர் தான் இந்த இதுக்குள்ள இந்த டீமுக்குள்ளேயே வந்து கட்டையா இருக்கிறவர் அவர் தான். ஸோ shortest, right? Tom is the shortest boy in the class. Very good. So superlative கான more adjective வந்து சொல்லி இருக்கோம் பாருங்க. More examples. I can find the most comfortable jeans. என்னால வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜீன்ஸை வந்து ஃபைன் பண்ண முடியாம இருக்குது. ரைட்? I am the smartest in my family. So என்னை விட ஸ்மார்ட் இல்ல ஃபேமிலியில நான் தான் ஸ்மார்ட்டான ஒரு ஆள். Jupiter is the biggest planet in our solar system. சூரிய குடும்பத்திலே வந்து யூபிட்டர் தான் பெரிய ஒரு பிளானட். She is smartest girl in my class. This is the most interesting book I have ever read. நான் வாசிச்சதிலே வந்து இதுதான் இன்ட்ரெஸ்டான புத்தகம். I am the shortest person in the family. In my family, Jerry is the least worried about the game. அதாவது வந்து கடைசியா வந்தால் அவ மட்டும்தான் கடைசியா வந்தாள்னு சொல்லிச்சோன்னா அதையும் நாங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்படி Jerry is the least worried about the game. சோ கடைசியா வந்தா அதுல தோற்று கடைசியா வந்தவா. சோ இது வந்து பிராக்டிஸுக்கு பாருங்க. கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இருக்குது. ஃபாஸ்ட் தனியா ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டா ஃபாஸ்ட்ன்னு சொல்ல போறோம். சைக்கிளையும் காரையும் எடுத்துக்கொண்டு ஒப்பிட போறோம்னு சொல்லிச்சோன்னா ஃபாஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஏரோப்ளேன் தனியா நாங்க கதைக்க போறோம்னு சொல்லிச்சோன்னா ஃபாஸ்டர்ன்னு சொல்ல போறோம். பாருங்க, cycle is fast, car is faster than cycle, plane is the fastest vehicle. So அதே மாதிரி இதை நீங்க ஃபில் பண்ணுங்க பாப்போம். Jeron is, so ஒன்று நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்க. Jeron is old, his father is older than Jeron. His grandma is the oldest in his family. Which means இதுக்கான தமிழ் மீனிங் ஜெரோன் இங்க வந்து ஓல்ட் ஒரு வயதானவர். ஆனா ஜெரோனை விட அவற்ற ஃபாதர் இன்னும் வயதானவர். ஆனா அவங்களோட குடும்பத்திலேயே வந்து அவங்களோட பாட்டி கிராண்ட்மா தான் சரியான வயசு போனவா. அதே மாதிரி இதை நீங்க செய்யுங்க பாப்போம். ஃபனி, ஃபனிய, ஃபனியஸ்ட் எப்படி வரும்? ஜஷ்மிகா, ஜஷ்மிகா? Yes, Mushadiga. Yes, Miss Mushadiga. Yes, you can. சொல்லுங்க. Cousin is funny. Okay, cousin is funny. Okay. Nihal is funnier than cousin. Nihal is funnier than cousin. Okay. Chamara is the funniest in his team. Funnier than cousin. Okay, funniest. Okay. Then last one, Chamara. Chamara is the funniest
in this team. For the second one is ma'am. For the second one, Nihal is the funny. So then Kasum. The Okay, very good. Okay, so இவ்வளவுதான் விஷயம் என்னது ஹசன் இஸ் ஃபனி. இந்த டீமுக்குள்ளே வந்து ஹசன் வந்து ஃபனியான ஒரு ஆள். நிஹால் இஸ் ஃபனியர் தேன் ஹசன். ரெண்டு பேரும் ஒப்படைக்கல. ஹசனை விட நிஹால் வந்து என்ன ஃபனி ஜோக்கான ஒரு ஆள். சாமர் இஸ் த ஃபனியஸ்ட் இன் ஹிஸ் டீம். அந்த டீம்லயே வந்து சாமர் தான் சரியான ஃபனியான ஆள். சோ அடுத்ததுக்கு சொல்லுங்க பாபம். ஸ்ட்ராங். Strong. So Nuwan is strong. Yes. Solunga, yeah. Sorry. Nuwan is strong. Okay, Nuwan is strong. Viraj is stronger than Nuwan. Okay. Viraj is stronger than Nuwan. Stronger than, okay, Nuwan. Dhanush is the strongest in his team. Okay, strongest in his team. Okay, very good. Next one, sad. I come with Rizni. Miss Rizni, are you there? Nertika, are you there? Miss Nertika. Jashmika? Jashmika, are you there? Miss Jashmika? So பாருங்க இது என்னன்னு வரப்போகுது. அஞ்சலி is sad. Sad, okay. Anjali is sad. Virajini is sadder than Anjali. Okay. Danisha is the saddest in her team. Okay, that's fine. Very good, thank you. Saddest in her team. So இது வந்து that's fine. So இது உங்களுக்கு விளங்கிட்டுதா? நீங்க தான் இப்ப ஆன்சர் பண்ணணும். Is it clear? அதாவது மூன்று கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இப்ப தந்து உங்களுக்கு தந்தாலும் மூன்று சொல்லும் தராம தந்தாலும் மூன்று பேர் இருக்கிற ஒரு இதுல வந்து கம்பேர் பண்ணியும் ஆல்சோ சூப்பர்லேட்டிவ் மூன்று பேரை கம்பேர் பண்ணியும் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணியும் உங்களால எழுத முடியுமா? Is it clear? தனியா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்தா செய்ய முடியுமா? Yes, very good. So இதுவும் வந்து இந்த லாங்க வந்து yes ஒரே ஒரு விஷயம் தான். இதை வந்து நீங்க உங்களோட ஹோம்வொர்க்கா செய்யுங்க, ரைட்? So அதை விட இப்ப பாருங்க, compare yourself with your family members. இந்த comparative superlative வச்சு adjectiveல ரெண்டையும் வச்சு இதை நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. I am the shortest girl in the family. My father is older than me. My mother is prettier than me. My brothers are clever than me. So அப்படி நீங்க எழுத போறீங்க என்னத்துக்கு? இந்த family membersக்கு, right? Then you have to write this sentence. You have to complete this sentence as well as. So இதுவும் நீங்க complete பண்ண போறீங்க. It was a very happy day. பாருங்க, நான் ஒன்று செய்து வரேன் உங்களுக்கு. This building is very old. It is the oldest building in the town. Right? இது வந்து ஒரு பெரிய ஒரு பழைய பில்டிங், பாலடைந்த ஒரு பில்டிங். அந்த பில்டிங் வந்து ஒரு பழைய ஒரு டவுன்ல இருக்கிற பழைய ஒரு பில்டிங், அதுதான். It was a very happy day. It was the happiest of my life. Right? Happiest day of my family. So of my life. So பாருங்க, இதுல வந்து சூப்பர்லேட்டிவ் தான் வந்திருக்கு ரெண்டு இடத்துலயும். It was a very happy day.
It was the happiest day of my life, right? So இது வந்து சரியான ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், இந்த வாழ்க்கையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்று கருதப்படுகிறது. It was a very good film. It is a very good film. It is very interesting, more interesting I have ever seen. I have seen like that. அது நீங்க போட போறீங்க. So 8 சம்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஹோம்ஒர்க்ஸ். நாளைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. நாளைக்கு சேம் டைம் 8 அல்லது 8:30க்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். கிளாஸ் சொல்லி சொன்னா நான் விடிய போடுவேன் 8க்கு 8:30க்கு. ஸோ 8:30க்கு நான் கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முதல் இந்த விஷயத்தை செய்து போட்டு தான் உங்களுக்கு 16வது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நாளைக்கு 16வது கிளாஸ், அதாவது நாளைக்கு பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு அதை படிப்பிக்கல வந்து நான் இதை உங்களுக்கு செய்துட்டு தான் படிப்பேன். ஸோ இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே சமயம் and compare yourself with your family members, right? So அதாவது கம்பேரிட்டிவா யூஸ் பண்ணி இந்த கம்பேர் பண்ண போறீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. அதாவது ரெண்டு பேரை நீங்க கம்பேர் பண்ணிக்கல இந்த விஷயத்த பண்ண போறீங்க. உங்களோட ஃபேமிலியிலே ஒரு ஆளுக்கு தான் ஒரு கலை இருக்க போகுது, ரைட்? ஸோ ஹூ இஸ் த பெஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி and கேட்கல. ஐ ஆம் த clever, right? I am the most beautiful in my family. ஸோ நான் என் வீட்டுல வந்து மிகவும் அழகான பெண்ணண்டைக்குல நான் அதை போடலாம். மை ஃபாதர் இஸ் த ஓல்டஸ்ட் இன் மை ஃபேமிலி. த ஓல்டஸ்ட் அவர் தான் வயசு போன ஆளுங்களோட ஃபேமிலிக்கு. ஸோ மம்முக்கு, சிஸ்டருக்கு, பிரதருக்கு, உங்களோட குடும்பத்தை ஒப்பிட்டு எழுத போறீங்க. இது உங்களை வாசிக்க விட போறேன், ரைட்? சுமாரோ உங்களை ஃபர்ஸ்டா வந்து இதை நான் வாசிக்க விட்டு இதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் இதை வந்து ஹோம்ஒர்க்கை வந்து இதையும் பார்க்க போறேன். அதுக்கு முதல் உங்களோட ஹோம்ஒர்க் கொண்டு தந்தேன் என்னது 14வது கிளாஸ்ல, அதாவது போன கிளாஸ்ல, அதாவது 14வது கிளாஸ்ல ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தந்தேன். அந்த 3ஐயும் வந்து பார்ப்பேன் நாளைக்கு. அதை நாளைக்கு பார்த்துட்டு தான் உங்களுக்கு 16வது கிளாஸ் தொடங்குவேன். ஸோ இப்ப நான் கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். ஸோ இந்த இவ்வளவு விஷயத்தையுமே வந்து நாளைக்கு நீங்க எடுத்துட்டு வாங்க. எனக்கு அனுப்ப தேவையில்லை, நீங்க எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, நான் சொல்ல கரெக்ட் பண்ணிட்டு கரெக்ஷனோட எனக்கு நீங்க அனுப்ப போறீங்க. எத்தனை சரி எத்தனை பிழை. ஸோ உங்களோட அசைன்மெண்ட் மார்க்ஸ் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. ஸோ எத்தனை சரி எத்தனை பிழைன்றதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, எனக்கு நீங்க திருப்பி அதை அனுப்ப போறீங்க. அதாவது வந்து நீங்க சரி பிழை போட்டதை எழுத போறீங்க. ஸோ விரும்பியோ விரும்பாமலோ நீங்க ஒரு சென்டென்ஸ்ல இல்லாட்டி உங்களுக்கு விட எழுதியே ஆகணும் உங்களோட கைப்பட. ஸோ அதை எடுத்து அதைத்தான் நீங்க எனக்கு போட்டோ எடுத்து போட போறீங்க. ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க் தான். என்னது ஒன் டைம் ஹோம்ஒர்க். நாளைக்கு இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி நாளைக்கு கிளாஸ்ல வச்சு நீங்களே கரெக்ட் பண்ண போறீங்க. கரெக்ட் பண்ணி போட்டு நீங்க எனக்கு அனுப்ப போறீங்க எத்தனை சரி எத்தனை பிள்ளையாண்டு. ஸோ சொன்னது விளங்கிட்டுதா? இஸ் இட் கிளியர்? சொன்னது விளங்கிட்டுதா? எஸ் மேம். எஸ். ஸோ இதோட நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். நாளைக்கு 8 or 8:30, ஐ டோன்ட் நோ த டைம், ஆக்சுவல் டைம் நான் உங்களுக்கு நாளைக்கு குரூப்ல அறிவிப்பேன். ஒரே ஒரு மணித்தியால கிளாஸஸ் இருக்குது நாளைக்கு. அதே மாதிரி நாளைக்கு நார்மலான வளமையான வகுப்பு இருக்குது. ஸோ வியாழக்கிழமையும் மன்னவ கிளாஸ் இருக்குது. ரெக்கார்டிங் போடுவீங்களா? யா போடுவேன். இதுன்ற ரெக்கார்டிங் போடுவேன், அதுன்ற ரெக்கார்டிங் போட போறேன். ஸோ இந்த புதனும் வெள்ளியும் வந்து உங்களுக்கு வளமையான கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாயும் வியாழனும் வந்து உங்களுக்கு 1 hour கிளாஸ் எக்ஸ்ட்ராவா நடக்கும். ஸோ அதுல ஏதாவது பிரச்சனையா? செவ்வாயும் வியாழன் ஜாயின் பண்ண முடியாதுன்றார்கள்? இல்ல மேம். ஸோ அங்கால உங்களுக்கு ஒரு பெரிய வீக் ஒரு லீவ் வருது 14, 15, 16, 17. ஸோ அந்த 2 நாளையும் வந்து உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் அப்படி போட்டேன் நான். ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நான் வைண்ட் அப் பண்றேன் கிளாஸை. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ அட்டெண்டன்ஸ் கிளாஸுக்கு வராம வீடியோ பார்க்குறாங்களுக்கு நான் வந்து சொல்றேன் என்ன சொல்லி சொன்னா, அட்டெண்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸ்ல வந்து உண்மையாவே வந்து 100 பேருக்கிட்ட இருந்தேன்னீங்க. பட் எக்ஸாமுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி 60%, அது 60 பேர் தான் எக்ஸாமுக்கு வந்து எழுதி இருந்தீங்க மிட் எக்ஸாம். அந்த 40 பேரும் கிளாஸுக்கு வந்த நீங்க இல்லையான்னு சொல்லல, பட் ஒழுங்கான வரவே இல்லை. ஸோ ஒரு விஷயமே இல்லாத மேனேஜ்மெண்ட் அந்த லெக்சர் எந்த ஹையில தான் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுது, பாக்குது. ஸோ அந்த வகையில வந்து நான் அந்த அட்டெண்டன்ஸ் பாக்குறபடியா வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்கியூஸ் நான் தரையில அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் இங்க இதுல இருக்கிறார்களுக்கு சொல்றேன். நான் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து விரும்பியோ விரும்பாமலும் உங்களுக்கு 80% வர, அதாவது கிளாஸுக்கு வந்து ஒரு 4 கிளாஸ் அல்லாட்டி 3 கிளாஸ் எக்ஸ்கியூஸ் தரலாம். அதை விட்டு நீங்க நிக்கிறே இல்ல, எக்ஸ்கியூஸ் இல்லாம நீங்க நின்றுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸாம் நீங்க சிட் பண்ண இல்லாது. அடுத்த கிளாஸ் அடுத்த பட்சோட படிச்சுதான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அதையும் வந்து நான் இதுல சொல்லிக் கொள்றேன். நேருக்கு கிளாஸுக்கு வராதாக்கள் ரெக்கார்டிங் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ
So இதுல இன்றைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்குமே தேங்க்யூ. So we will meet into the next class. Thank you for joining. Good night all. Thank you, ma'am.